மிஸ்டர் சமுத்திரக்கனி, உங்களை பார்த்து நான் ஒண்ணு கேக்குறேன். நீங்க நல்லவனா தான் நடிப்பீங்களா? திருமாணிக்கமா தான் நடிப்பீங்களா? திருட்டு மாணிக்கமா நடிக்க மாட்டீங்களா? எல்லாம் தள்ளி போங்க, தள்ளி போங்க. திருமாணிக்கம், 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 திருப்பதி பிரதர்ஸ், திருப்பதி பிரதர்ஸ், திருப்பதி பிரதர்ஸ், பாஸ், 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 டாக்டர் லிங்குசாமி, டாக்டர் லிங்குசாமி, டாக்டர் லிங்குசாமி, திருப்பதி பிரதர்ஸ், திருப்பதி பிரதர்ஸ், திருப்பதி பிரதர்ஸ், திருப்பதி பிரதர்ஸ், திருப்பதி பிரதர்ஸ். போட்டோ மறக்காத கீழே இருக்க. இன்னைக்கு இன்னைக்கு திருப்பதி பிரதர்ஸ் திரு லிங்குசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிற இந்த மாணிக்கம் பார்த்து வரேன். மனசுக்கு வந்து அவ்வளவு ஒரு நெருடலா இருக்கு. அந்த படம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது, அப்படியே தெரியுது. என்னோட அப்பா இதுல பாரதி ராஜா சார் நடிச்சிருக்காரு. என்னோட அப்பா எப்படியோ அதே மாதிரிதான் இதுல பாரதி ராஜா படத்துல கதாநாயகனாக நடிச்சிருக்கிறவரு. அப்படியே என்னோட அண்ணனை பார்த்தா அப்படி இருக்கும், சமுத்திரக்கனி அண்ணனை பார்த்தா அப்படி இருக்கும். மிஸ்டர் சமுத்திரக்கனி, உங்களை பார்த்து நான் ஒண்ணு கேக்குறேன். மிஸ்டர் சமுத்திரக்கனி, உங்களை பார்த்து நான் ஒண்ணு கேக்குறேன். நீங்க நல்லவனா தான் நடிப்பீங்களா? திருமாணிக்கமா தான் நடிப்பீங்களா? திருட்டு மாணிக்கமா நடிக்க மாட்டீங்களா? அவ்வளவு அற்புதமாக நடிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப நான் சாட்டையில அடிச்சுட்டு கூட எதனால தெரியுமா? ஏன் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு மாணவிக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. எல்லா அரசியல்வாதிகளும் குரல் கொடுத்துட்டு வரீங்க. இத அரசியலாக்காம எப்படி திருமாணிக்கம் என்பவர் ஒரு நல்ல மனிதனா இருக்காரோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதனாக இருந்து அந்த மாணவிக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்பதற்கு நீங்க அதை ஏற்பாடுபடுத்தி கொடுக்கணும். அதை விட்டுட்டு அந்த மாணவிக்கு பேர் அந்த கொடுமைய பல அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து அதை வந்து அரசியல் ஆக்கிட்டு வரீங்க. இதனால அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதனா திருமாணிக்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கணும். உண்மையிலே சொல்றேன், இனி வரும் காலங்களில் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். இனி வரும் காலங்களில் 2025 பாட புத்தகத்துல கண்டிப்பாக இந்த திருமாணிக்கத்தோட வாழ்க்கை வரலாறு வரணும். ஒரு ஜெயிலையும் சிறையிலையும் கண்டிப்பாக இந்த திருமாணிக்கத்தோட வாழ்க்கை வரலாறு பத்தி சொன்னீங்கன்னாக்கா அவன் தானா திருந்திடுவான். சார் நீங்க தான் டைரக்டா, நீங்க தான் சாட்டியா கொடு. என்ன தைரியத்தில் இந்த படம் எடுத்தீங்க? 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 உண்மையிலேயே இந்த சாட்டை அடி இந்த படம் பார்க்கிறவங்களுக்கு தெரியும்.
ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படின்ற விஷயத்த இந்த திருமாணிக்கத்தின் மூலமாக இந்த படத்துல இயக்குனர் திரு நந்தா பெரியசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இவரு நந்தா பெரியசாமி இல்ல, நந்தா பெரியசாமி. உண்மையிலேயே இந்த படத்தை வெளியிட்டு இருக்கிற திருப்பதி பிரதர்ஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் சார். எப்பவுமே ஒரு மசாலா படங்கள் மட்டும் கொடுத்துட்டு இருந்தா பத்தாது, மனசுக்கு எதமான படங்களே கொடுத்துட்டு வரணும். இந்த நேரத்துல உங்களுக்கும் உங்களோட அந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கேமராமேன் பேர் என்ன சார்? ஓ, அப்படியே கண்ணுல அப்படியே குளிர்ச்சியா இருக்கு. அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்க மியூசிக் சூப்பர் சூப்பர். அனைவருக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகள். உண்மையிலே சொல்றேன் சார், நான் மைக்கு முன்னாடி சொல்லணும்ன்றதுக்காக சொல்ல, என்னுடைய தந்தை எப்படியோ அதேதான் பாரதி ராஜா சார் அவர்கள். அதே மாதிரி ஒரு லாட்டரி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல உள்ளவர் தான். சூப்பர். நீங்க மனிதனோட வாழ்க்கைய அப்படியே யதார்த்தமா காமிச்சிருக்கீங்க. உங்களுக்கும் உங்க ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. கண்டிப்பாக நான் சகல மக்கள் தானா கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஏன்னா நல்ல படங்களை கண்டிப்பாக எடுத்துன்னு போய் சேர்ப்பாங்க சார். இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இனி வரும் 2025ல இந்த திருமாணிக்கம் என்கின்ற இந்த கதையா கண்டிப்பாக புத்தகத்துல சேருங்க. ஒரு மனிதன் திருட்டுத்தனமா மல்லமார்த்தனம் முடிச்சவைத்தனம் பண்ணிருந்தாக்க அவங்களை நீங்க ஜெயில போட்டு அவங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்வதற்கு பதிலாக இந்த திருமாணிக்கம் படத்தை அவங்களுக்கு போட்டு காட்டுங்க. அது மட்டும் இல்ல, முக்கியமா சொல்றேன், இன்னைக்கு தமிழகத்துல பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில அந்த தம்பி பேர் என்னவா? குணசேகரன். அந்த குணசேகரனுக்கு இந்த ஞானசேகரன், அந்த ஞானசேகரன் அந்த தம்பிக்கு இந்த திருமாணிக்கம் படத்தை போட்டு காடுங்க. இனிமே எந்த தவறும் கண்டிப்பாக நடக்காம போயிடும். வெந்து தணிந்தது காடு. திருமாணிக்கத்துக்கு வணக்கத்தை போடு.